வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி ஒரு வித்தியாசமான ஒரு 5 கிரைம் த்ரில்லர் படத்தை தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப பார்க்க போற படங்கள்ல கில்லர் யாருன்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போறக்கூடிய படங்கள்ல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னென்ன படங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னா 2019 ரிலீஸ் ஆன பரூட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியில அவங்க ஒய்ஃப், அவருக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மா, ஹீரோவோட தம்பி அப்படின்னு ஒரு 8 பேர் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க, ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அதாவது ஹீரோவுக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பசங்க, அதுல ஒரு கை குழந்தை வேற. அப்படி இவங்களோட லைஃப் ரொம்ப அமைதியா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மூத்த பொண்ணு என்ன பண்றானா, அதாவது தீபாவளி டைம்ல என்ன பண்றானா, வாடா நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம்னு சொல்லி அவனோட தம்பி கிட்ட போய் கேட்கிறா. பதிலுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, எனக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் விளையாடுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டைரக்டா அப்பாவோட தம்பியான அந்த சித்தப்பா கிட்ட போய் கேட்கிறா. வா சித்தப்பா நம்ம கண்ணாம்பூச்சி விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறா. அவரும் பாத்தீங்கன்னா சரி நான் வாரேன், ஆனா நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் போய் உன்னை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கல்லறையில போய் ஒளியுது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மர்ம நபர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையில பின்னாடி ஓங்கி அடிச்சிடுறாரு. அது யாருன்னு சொல்லிட்டு அப்ப ரிவீல் பண்ண மாட்டாங்க. சோ கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்களோட மொத்த ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை காணுன்னு சொல்லி தேடுறாங்க. கடைசியா அந்த கல்லறை கிட்ட அந்த பொண்ணு இறந்து போய் கிடக்கிற அந்த பாடியை பாக்குறாங்க. இப்போ அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்படி இங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட 2வது பொண்ணும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மர்மமான நிலையில இறந்து போயிடுறா. சோ இந்த கொலையெல்லாம் பண்றது யாரு, எதுக்காக பண்றாங்க, அப்படி இதை யார் பண்றது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட மீதி கதையே. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கறதுனால இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சீரியல் எஃபெக்ட் வர்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா இந்த படம் ஓரளவுக்கு என்கேஜிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயினோட ஆக்டிங், அதே மாதிரி இந்த ஃபேமிலியில சம்பந்தப்பட்ட எல்லாரோட ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்துல ஒரு குட்டி பையன் இருப்பான். சோ அவனோட ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ட்விஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாவே எடுத்திருப்பாங்க. ஃபைனல் அந்த கொலைகள்லாம் பண்றது இவங்க தானா அப்படின்னு நமக்கே ஒரு ஷாக்கிங் மொமெண்டா தான் இருக்கும். சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த படம் பிடிக்கிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. இந்த படம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5 OTT பிளாட்ஃபார்ம்லயே இருக்குது. தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 2வது பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 தெலுங்குல ரிலீஸ் ஆன படம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா டெவில் தி பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1940-45 காலகட்டங்கள பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆண்ட காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அங்க ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பொண்ணு பாத்தீங்கன்னா மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக பிரிட்டிஷ்காரங்க அனுப்பின ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த படத்துல இவரை ஷார்ட்டா ஏஜென்ட் டெவில் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் எந்த ஒரு கேஸை எடுத்தாலும் சீக்கிரமா சால்வ் பண்ணக்கூடிய டேலண்ட் உள்ளவர். இவர் அந்த வீட்டுக்கு போறாரு. அங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அவர் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அங்க வேலை பார்க்குற வேலைக்காரி திடீர்னு காணாம போயிடுறாங்க. சமையல்காரி பாத்தீங்கன்னா மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம படத்தோட ஹீரோயின் மேலேயும் ஒரு சந்தேகம் வருது. இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையே. அப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன கதைன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நீங்க இந்த படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் சொல்லிட்டேன்னா நீங்க பார்க்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் போயிடும். சோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட ஆக்டிங்லாம் பாத்தீங்கன்னா பிரமாதமாவே இருந்துச்சு. ஹீரோயினை லவ் சீன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது ட்ரிபண்ணா அப்படிங்கிற ஒரு நபரை பிரிட்டிஷ்காரங்களும் தேடுவாங்க. அதே மாதிரி ஹீரோயின் இப்படி இவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நபர் யாரு அப்படிங்கிற ஒரு தெரியப்படுத்துற அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ட்விஸ்டாவே இருக்கும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா நல்ல சுவாரஸ்யமா ஒரு என்கேஜிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல வில்லனோட ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா பிரமாதமாவே இருந்தது. சுதந்திர போராட்ட டைம்ல நடந்த ஸ்பை சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா தான் இது அமைஞ்சது. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்குது. பார்க்கணும்னு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா 2022 மலையாளத்துல ரிலீஸ் ஆன 12th மேன் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல இல்ல, மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. நம்ம திருஷ்யம் படத்தை டைரக்ட் பண்ண ஜீத்து ஜோசப் அவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 11 பேர் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒன்னு இருக்குது. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கூட இருக்கிறாங்க. சோ இந்த குரூப்ல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்காக பேச்சுலர் பார்ட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட்டுக்கு போறாங்க.
போறாங்க இந்த 11 பேரும். அங்க போனதுக்கு அப்புறம் ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கேம் ஒன்று விளையாடுறாங்க. அதாவது டேபிள்ல ஒவ்வொருத்தங்களோட போனை ஆன் பண்ணி வச்சிடணும். 1 ஹவருக்கு எந்த போன் கால் வந்தாலும் அதை அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசணும் அப்படின்னு ஒரு கேம் ஒன்று வைக்கிறாங்க. அப்படி அந்த கேம் விளையாடும் போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தரை பத்தின மோசமான விஷயம் ஒன்று வெளியே வருது. அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆளுக்காளு சண்டை போட்டுக்கிட்டு அவங்க ரூமுக்கு எல்லாருமே அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அப்போ அங்க அதே ரெசார்ட்ல தங்கி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, அதாவது சஸ்பென்ஷன்ல இருந்த போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த 10 பேர்ல தான் ஒரு கில்லர் இருக்கிறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ மோகன்லாலோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த 11 பேரோட ஆக்டிங்கும் நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரே ரூம்ல ஒரே இடத்துல வச்சு தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே நடத்துவாங்க. அதையும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ்ல தான் அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அந்த சீன் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படம் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்குது. தமிழ் டப்பிங்ல இல்ல, பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, 2019 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன V1 The Unsolved Murder Case அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா இருட்ட பார்த்தாலே பயம். எதனால அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அதாவது ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. அந்த ஒரு கேஸை கையில எடுத்து விசாரிக்கிறாரு. விசாரிச்சு அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத அந்த மொத்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்ச எல்லாரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னாவே சூப்பராகவே இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா கில்லர் யாரு அப்படிங்கறத போய் தேடி பார்க்கறதா இருக்கட்டும், சஸ்பெக்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நேரா கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல பண்ண மாட்டாங்க. சோ இது வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்லயும் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன கேஸ் ஆஃப் கொண்டானா அப்படிங்கிற ஒரு கன்னட படம் தான் இப்ப பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துல விஜய் ராகவேந்திரா, பாவனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லீட் ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. பாவனா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொண்டனா அப்படிங்கிற ஒரு ஊர்ல நம்ம ஹீரோ எஸ்ஐயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல பாவனா ஏசிபியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு 4 பேத்தோட கதையை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஒருத்தர் ரவுடி, ரவுடியோட கதை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பானிபூரி விற்கக்கூடிய ஒரு நபரு, அவரோட பையனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக 5 லட்சம் தேவை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும். மூணாவதா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய கிரைமை பண்ணிக்கிட்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி இவர் ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. 4வது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கதை. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தொடர் கொலையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஏதோ தப்பு பண்றான்னு சொல்லி அவர் மேல சில சந்தேகம்லாம் போய்கிட்டு இருக்கும். இப்படி 4 கதையுமே பாத்தீங்கன்னா ஒரு பின் பாயிண்ட்ல மீட் ஆகும். அது என்ன, நம்ம ஹீரோ அப்படி என்ன பெரிய கிரைம் பண்ணாரு, அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா பெரிய பிளஸ்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த 4 பேத்தோட கதையை ஒரு இடத்துல ஒரு காட்சியா கொண்டு வரக்கூடிய சீனெல்லாம் நல்லாவே இருக்கும். விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆக்டிங் தான். குறிப்பா ஒரு குற்றத்தை பண்ணிட்டு அதனால குற்ற உணர்ச்சியில தவிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை தவிர ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் தான் இது. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன 5 சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு இதுல என்ன படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.